பொங்கல்ங்கிறது தமிழனுடைய பண்டிகை மட்டும் இல்லை, அது அடையாளம், அது ஒரு வரலாறு. ஏன்னா 4500 வருஷத்துக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிகத்தில் அறிவியல் பூர்வமாக கண்டறியப்பட்டது. பொங்கலை நம்ம மார்கழி கடைசியிலையும் தை முதலையும் அறுவடை செய்து அது கடவுளுக்கு நன்றி சொல்ற விதமாக தான் இந்த பொங்கல் திருவிழா உருவாச்சு. அது 4 நாள் விழாவா நம்ம கொண்டாடுறோம். முதல் நாள் போகி பண்டிகை, பழையன கழிதல் புதிதன வருதல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது காப்பு கட்டுறதுன்னு தமிழ்ல நம்ம வீடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பு கட்டுற நிகழ்ச்சி நடக்கும். 2வது நாள் பெரும்பொங்கல், வாசப்பொங்கல், சூரியனுக்கு நன்றி சொல்றது, வாசல்ல வச்சு நம்ம கொண்டாடுறது. 3வது நாள் மாட்டு பொங்கல், உழவர் திருநாள்பாங்க. அப்ப வீரத்தை பறைசாற்றுற விதமா ஜல்லிக்கட்டும், அது மாதிரி உழவனுக்கு மாடு உறுதுணையா சொன்னதுனால மாட்டுக்கு நன்றி சொல்ற விதமா இருக்கும். 4வது நாள் காணும் பொங்கல், கறி நாள்னு சொல்லுவாங்க. கறி நாள்னா கறி எடுத்து சாப்பிடுறது அல்ல, அது ஒரு இதுதான். ஆனா மிக முக்கியமான நாளா அதை சொல்லுவாங்க. என்னன்னா நட்பையும் உறவையும் பலப்படுத்தக்கூடிய நாள் தான் காணும் பொங்கல். அதனாலதான் பலகாரம் எல்லாம் செஞ்சு அதை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து மகிழ்ந்து அந்த உறவையும் நட்பையும் நம்மளோட நல்லது கெட்டதில் எல்லாமே கூட வரணும்னு கொண்டாடுற நாள் தான் அந்த காணும் பொங்கல். வேற எந்த இனத்திலையும் எந்த மொழியிலையும் இந்த மாதிரி ஒரு பொங்கல் கொண்டாடுனது கிடையாது. தமிழர்கள் தான் அது கொண்டாடுறாங்க. தமிழர்களுடைய பாரம்பரிய உடை வேட்டி சேரை அணிஞ்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் இது வெகு விமர்சனையா கொண்டாடிட்டு வராங்க. இந்த பொங்கல் திருநாள்ல காசு பணம் மட்டுமே முக்கியம் இல்லை, சந்தோஷம். நம்ம நோய் நொடி இல்லாத வாழ்வு, சந்தோஷம், அதுதான் தமிழர்கள் நம்மளுக்கு கிராம வழியா சொல்லி கொடுத்தாங்க. கிராமத்துல இன்னைக்கு வரலும் பயன்படுத்துறது அதுதான். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த எளிமையான முறையில அந்த பொங்கலை கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு பணங்காசை விட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. இந்த தை திருநாள்ல ஒரு உறுதி மட்டும் எடுத்துக்கங்க, இதுவரையிலும் நம்ம இருந்ததை விட இந்த நாள் நம்மளை ஒரு மேன்மைப்படுத்தும், நம்ம வாழ்வியலை மாற்றும், பொருளாதார மேம்பாடு அடைவோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட நம்பிக்கையோட பயணிப்போம். 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு இந்த பொங்கல் திருநாள்ல ஒரு வாழ்த்துல, கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவுடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அதியுயிரும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே. எல்லா செல்வங்களும் பெற்று இந்த பொங்கல் திருநாள்ல பெருவாழ்க வாழணும். வாழ்க வளமுடன்.